ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் 11 போட்டிகளில் 10 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது முதல் 8 போட்டிகளில் எழில் தோல்வியடைந்தது. இதன் பிறகு தொடர்ந்து 3 போட்டிகளில் வெற்றி பெற்று மீண்டும் அசத்தினர். இதனால் பாப் டு பிளவுசி தலைமையிலான அந்த அணியின் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பில் இன்னும் போட்டிகளில் உள்ளது. அதற்கு ஆர்சிபி அணி ஆனால் மீதமுள்ள போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்போது 14 புள்ளிகள் கிடைத்து மற்ற அணிகளின் முடிவு சாதகமாகவும் ரன் ரேட் சிறப்பாகவும் இருக்கும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி முன்னேற வாய்ப்புள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணி சென்னை அணியிடம் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நம்பிக்கையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாயிருக்கும். தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணி 8 புள்ளிகளுடன் 8வது இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் முறையே 9வது மற்றும் 10வது இடத்தில் இருப்பதால் அந்த அணிகளுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அதே நேரத்தில் டைட்டன்ஸ் அணிக்கு இன்னும் மயிரிழையில் ஒரு வாய்ப்புள்ளது. கடைசி 3 போட்டிகளில் குஜராத் அணி வெற்றி பெற்றால் 14 புள்ளிகளை எட்டும். அப்போது மற்ற அணிகளின் முடிவுகளின் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறலாம். மும்பை இந்திய அணியும் மற்ற அணிகளின் முடிவுகள் சாதகமாக இருந்தால் அபூர்வமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.